உண்மையிலேயே 51% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அதை யாரும் எடுக்க முடியாது. அந்த 51% போய் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் எடுக்க முடியுமா? 49% 15 + 7.5 ரெண்டும் சேர்த்து 22.5. 27 பேக்வர்ட் கிளாஸுக்கு, அதாவது ஓபிசிக்கு. அப்போ 27 22 சேர்த்து மொத்தம் 49.5. அந்த அறையை விட்டுருங்க 49, மிச்சம் இருக்கிற 51. இந்த 51ல் முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்டவர் அல்லாத, தாழ்த்தப்பட்டவர் அல்லாத, பழங்குடியினர் அல்லாதவர்கள் தான் பயன்பெற முடியும். அதுதான் நடைமுறையில் இருக்கு. அப்புறம் எதுக்காக நீ 10% தனியாக ஒரு இடஒதுக்கீடு இருக்கிற? இது உண்மையிலே ஒரு ஹம்பக். இது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மக்களையும் சேர்த்து ஏமாற்றுகிற ஒரு மோசடி வேலை. அவங்களுக்கு ஒரு ஷோ காட்டுறாங்க, பாருங்க உங்களுக்காக செஞ்சுட்டுன்னு. அதில் எந்த விதத்திலையும் அது நடைமுறைக்கு ஒவ்வாதது. அவங்களையும் ஏன்னா 51% அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. 51% வேற யாரும் போய் காம்படிட் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. 1-2 எங்காவது விழிப்புணர்வு உள்ளவன் சண்டை போடுவான், ஏன்னா ஓப்பன் காம்படிஷனில் தான் வைக்கணும்னு. அது ரொம்ப ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ், ரொம்ப 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 நெக்லிஜிபிள் அமௌண்ட், ரொம்ப புறக்கணிக்கக்கூடிய நிலையில் தான் வரும். அப்போ அவர்கள் மத்தியிலும் கூட ஒரு நாடகத்தை இவங்க என்னன்னா ஒரு டைவர்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஒரு அரசியல் நெருக்கடியை தராங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் டேரிங்கே எதிர்க்க முடியாது, விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கலாம், நம்மால் எதிர்க்க முடியாது. இதான் நிலை. இது தவறு இல்லை. ஒரு நெருக்கடியை உருவாக்கி அதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு இதுதான் அரசியல். இதுதான் அரசியல். இந்த நிலையில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது, மேலோட்டமாக பார்த்தால் அரசமைப்பு சட்டம், உள்ளீடாக பார்த்தால் சனாதன தர்மம்,